எத்தனையோ இசைக்கலைஞர்கள், இசை மேதைகள் இந்த உலகத்தில் தோன்றி இருக்கலாம். ஆனால் டிஎம்எஸ்னுடைய பாடல்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பாடுறாரோ அதோடு நாம் ஒன்றி போகின்ற அளவிற்கு இருக்கிறது. இந்த நாட்டில் அவருடைய பாடல்கள் மூலமாக பக்தி உண்மையிலேயே வளர்ந்திருக்கிறது, பாசம் வளர்ந்திருக்கிறது, அதே போல நல்ல அறிவும் ஆற்றலும் வளர்ந்திருக்கிறது. டிஎம்எஸ் வந்து பழைய பாடல் எல்லாமே பிடிக்கும். இன்னைக்கு கேட்குற ஆள் முதற்கொண்டு அந்த பழைய பாட்டை வந்து விரும்பி கேட்குறாங்க. முக்கியமாக எடுத்துட்டிங்கன்னா எம்ஜிஆர் பாட்டு எல்லாமே டிஎம்எஸ் தான் பாடியிருக்காரு. ரொம்ப அதிகமான பாடல் பாடினது அவர் தான். எனக்கு டிஎம்எஸ் பாடல்கள்னால் ரொம்ப பிடிக்கும். சிறு வயதிலிருந்தே அவர் வந்து தத்துவ பாடல்கள், பக்தி பாடல்கள், டூயட் பாடல்கள்லாம் நிறையா பாடியிருக்கிறாரு. அவர் வந்து எம்ஜிஆர், சிவாஜிக்கு மட்டும் இல்லாமல் சிவகுமார், ஜெயசங்கர் எல்லாருக்கும் அவருடைய குரல் ஒத்து போகும். எனக்கு வந்து டிஎம்எஸ் வாய்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆரம்ப காலத்தில் நான் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது கூட அவர் பழனி திருக்கோயிலில் வந்து பக்தி பாடல்கள் பாடியிருக்காங்க. நேரடியாக அவங்க ப்ரோக்ராமை பார்த்துருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் அவர்கள் பாடல் இருக்கும், ஆறுதலாகவும் இருக்கும்.